அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல மாநில அரசு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து படிக்க போறோம். மாநில அரசுலேருந்து கட்டாயம் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்த மாநில அரசு லெசன் எங்க இருக்கு அப்படின்னா, குடிமியல்ல 7த் குடிமியல்லையும் 10த்லயும் வந்து இருக்கு. அதாவது பாலிட்டில. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, 11த்ல வந்து சட்டமன்றம். சட்டமன்றம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு. ஸோ, அதிலயும் வந்து கவர் ஆகும். ஸோ, அப்படியே கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கூற்று. மாநில சட்டமன்றம் மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையமாகும். இது வந்து கரெக்ட். முக்கியமான துறை தலைவர்களின் நியமனங்களை செய்கிறது. இது வந்து தவறு. ஏன் அப்படின்னா, முக்கியமான துறை தலைவர்களை நியமனம் செய்வது பார்த்தீங்கன்னா, முதலமைச்சருடைய பரிந்துரையின் பெயரில் ஆளுநர் நியமனம் செய்வார். ஸோ, அப்போ அது வந்து தவறு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, கூற்று 1 சரி. ஆனால் காரணம் வந்து தவறு. பொறுத்துக்க பாருங்க. உயர்நீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஸோ, அப்போ இதுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துக்கலாம். எந்தெந்த உயர்நீதிமன்றம் எப்பெல்லாம் தொடங்கப்பட்டது அப்படின்றத நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ, ஒரு கொஸ்டின் பார்க்குறோம்னா, அது எது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றத நோட் பண்ணி வச்சு, அது ரிலேட்டடாக நம்ம கொஞ்சம் டீப்பாக வந்து படிக்கலாம். இப்போ அலகாபாத் உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா 1866. கர்நாடக உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா 1884. பாட்னா உயர்நீதிமன்றம் 1916. மദ്രാஸ் உயர்நீதிமன்றம் 1862. ஸோ, இதுக்கான ஆன்சர் வந்து 3, 1, 2, 4. இதில் அலகாபாத்தும் மதராஸும் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து இருக்குது. கர்நாடகா பாட்னா வந்து கிடையாது. ஸோ, நெக்ஸ்ட்டு ஈரவை சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்களை கண்டறிக. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு வந்து தெரியும் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. ஆனால் அது வந்து ஒழிச்சிட்டாங்க. அதாவது நீக்கிட்டாங்க. இப்போ தெலுங்கானா, பீகார், கர்நாடகா இதெல்லாம் வந்து சரி. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 1, 3, 4 மட்டும் வந்து சரி. மொத்தமாக ஈரவை சட்டமன்றங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு 7 மாநிலங்களில் வந்து இருந்துச்சு. ஜம்மு காஷ்மீர் வந்து இப்போ யூனியன் பிரதேசமாக மாறினதுனால இப்போ வந்து ஒரு 6 மாநிலங்களில் வந்து இருக்குது. அந்த 6 மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னா ஆந்திரா, தெலுங்கானா, பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம். இதுதான் அந்த 6 மாநிலங்கள். ஸோ, ஈரவை சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாலும் 6. அது என்னென்ன அப்படின்றதும் நான் சொல்லிட்டேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், முக்கியமான ஆர்டிகல்ஸு. ஸோ, இந்த மாதிரியெல்லாம் கேட்டால் கொஞ்சம் தடுமாறிடுவாங்க. ஏன்னா 6 to 10த்லலாம் இல்லை. இப்போ 11th 12த்தில் வந்து இருக்குது. 11th அந்த 12த்தில் வந்து அந்த சட்டமன்றம்னு இருக்கும் அந்த லெசன். அது 11th கிடையாது. 12த்தில் சட்டமன்றம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. அதில் வந்து இருக்கும். ஸோ, பாருங்கள், ஆல்ரெடி நம்ம ஆன்சர் வந்து பார்த்துட்டு போயிடலாம். அதாவது 1, 2, 4 சரி, 3 தவறுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1 பாருங்க. விதி 338 பிரிவு 1 என்ன சொல்லுதுன்னா, பழங்குடி மக்களுக்கான தேசிய கமிஷன் அமைத்தல். இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிக்குவோம். ஆனால் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம தடுமாறிடுவோம். இப்போ விதி 338 பிரிவு 1 பார்த்தீங்கன்னா, பழங்குடி மக்களுக்கான தேசிய கமிஷன் அமைத்தல். சரி, ரைட்டு. அடுத்து விதி 333 பாருங்க. மாநில சட்டப்பேரவைகளில் ஆங்கிலோ இந்தியன் மக்களுக்கான பிரதிநிதித்துவம் வழங்குதல். இது மாநில சட்டப்பேரவைகள்ல 333. ஸோ, 331 வந்து தவறுன்னு சொல்லியிருக்காங்க. 331 ஏன் தவறு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். மக்களவையில் ஆங்கிலோ இந்திய சமூகத்திற்கான போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை என குடியரசுத் தலைவர் கருதினால் அவர்கள் 2 உறுப்பினர்களை நியமிக்கலாம் என்று கூறுகிறது. அதான் வந்து ஷரத்து 331. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னது, மக்களவையில் ஆங்கிலோ இந்திய சமூகத்திற்கு போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை என குடியரசுத் தலைவர் கருதினால் அவர்கள் 2 உறுப்பினர்களை நியமிக்கலாம் என்று கூறுகிறது 331. ஸோ, அப்போ 330 வந்து சரி. பழங்குடியின மற்றும் பட்டியலின மக்களுக்கான மக்களவை தொகுதிகளில் தனி தொகுதிகள் ஒதுக்கீடு செய்தல். இது தனி தொகுதி ஒதுக்கீடு செய்தல் 330. அப்போ 4 ஆர்டிகல்ஸுமே நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. ஒரு மாநில முதல் அமைச்சரும் அவரது அமைச்சர் அவையும் எவ்வாறு பதவியிலிருந்து நீக்கப்பட முடியும்? ஸோ, பாருங்க. ஆளுநரின் கருத்தின்படி அம்மாநிலத்தில் அரசியலமைப்பு இயந்திரம் உடைவதால். 1. மாநில சட்டசபையில் அறுதி பெரும்பான்மையுடன் நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால். இது 2 ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இது 2 தான் சரின்னு சொல்லியிருக்காங்க. 3, 4 வந்து தவறு. பாருங்க. மாநிலத்தில் உள்ள சட்டசபையில் உள்ள அவையும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பெரும்பான்மையுடன் நிறைவேற்றினால். இது வந்து தவறு.
நாடாளுமன்ற அவசர கால நெருக்கடி சட்டத்தை நிறைவேற்றி மாநிலத்தின் அமைச்சரையும் அவரது அமைச்சர் அவையும் நீக்க முடியும். இது வந்து தவறு. இதுக்கான ஆன்சர் வந்து 1, 2 வந்து சரி. ஸோ ரொம்ப டீப்பா படிச்சா தான் இதெல்லாம் நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். இந்திய அரசியல் சாசனத்தின் 164வது பிரிவு டேஸ் நலத்திற்காக தனியாக ஒரு அமைச்சரை மாநில அரசு நியமிக்க அதிகாரம் அளிக்கிறது. ஸோ என்ன அப்படின்னா பழங்குடியினர். ஸோ பார்த்துக்கோங்க, இந்திய அரசியல் சாசனத்தின் 164வது பிரிவு பழங்குடியினர் நலத்திற்காக தனியாக ஒரு அமைச்சரை மாநில அரசு நியமிக்க அதிகாரம் அளிக்கிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் எந்த குழு மைய அரசு வலிமை குறைவாகவும் மாநில அரசுகள் அதிகாரமான சுதந்திரத்தோடும் செயல்படுவதற்கு வித்திட்டது? 1946 கேபினெட் பணிக்குழு. இந்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து இருக்கு, பார்த்து வச்சுக்கலாம். அதாவது எந்த குழு மைய அரசு வந்து வலிமை குறைவாகவும் மாநில அரசுகள் வந்து அதிகாரமான சுதந்திரத்தோடு செயல்படுவதற்கு வித்திட்டது 1946 கேபினெட் பணிக்குழு. இது பாருங்க. பின்வரும் பொறுப்பாளர்களுள் யார் கீழவை மற்றும் மேலவையின் செயலகத்தை கட்டுப்படுத்தி தலைமையேற்று வழி நடத்தி செல்கின்றனர்? இப்போ கீழவை அப்படின்னா அது வந்து சபாநாயகர், மேலவைனா மேலவையுடைய தலைவர். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. கீழவைனா சபாநாயகர், மேலவை அப்படின்னா மேலவை தலைவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியான விடையை தேர்வு செய்க. பின்வரும் வாக்கியங்களில் மாநில அமைச்சர்கள் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. மாநில அமைச்சர்கள் மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்புடையவர்கள். இது வந்து சரி. மாநில அமைச்சர்களுக்கு ஆளுநர் அவர்கள் ரகசிய காப்பு மற்றும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இதுவும் வந்து சரி. மாநில அமைச்சர்களின் செலவினங்கள், சலுகைகள் மற்றும் பிற படிகளை மத்திய பாராளுமன்றமே தீர்மானிக்கும். இது வந்து தவறு. ஏன்னா மாநில அமைச்சர்கள் வந்து சட்டமன்றம் தான் வந்து தீர்மானிக்கும், பாராளுமன்றம் வந்து கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 1, 2 வந்து சரி, 3 வந்து தவறு. இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே வந்து இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த சட்டப்பிரிவின்படி ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளில் அதிகாரம் பெற்றவராக திகழ்கிறார்? ஸோ ஆளுநருடைய அதிகாரம் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து 163. இப்போ ஆளுநரை பற்றி வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கலாம். ஆளுநருடைய அதிகாரங்கள். அடுத்து பாருங்க. மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் பதவிக்கான நபரை ஆளுநருக்கு பரிந்துரைக்கும் குழுவில் உள்ள உறுப்பினர்கள். இது வந்து தனி டாப்பிக்காகவே நம்ம வந்து படிக்கலாம். இது மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம். இது ஒரு தனி டாபிக். ஸோ இருந்தாலும் இதில் யாரெல்லாம் வந்து பரிந்துரை செய்வாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு முதலமைச்சர் பார்த்துக்கோங்க. முதலமைச்சர், சபாநாயகர், உள்துறை அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் தற்போதைய உயர்நீதிமன்ற மாவட்ட நீதிமன்ற நீதிபதி. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒருத்தரை வந்து பரிந்துரை பண்ணுவாங்க. யார்? மனித உரிமைகள் ஆணையத்துடைய தலைவர் வந்து பரிந்துரை பண்ணுவாங்க. அடுத்து பாருங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றத்தை வழங்க அரசியலமைப்பு திருத்த சட்டம் எதுன்னு கேட்குறாங்க. 7வது திருத்த சட்டம் 1956. இப்போ முக்கியமான திருத்த சட்டங்களெல்லாம் வந்து படித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து கொஷின் கேட்பாங்க. இப்போ 42வது திருத்தம் 1976, 44வது திருத்தம் 1978, இந்த மாதிரி நிறைய திருத்தங்கள் வந்து இருக்குது. அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அது எது ரிலேட்டடாக அந்த திருத்தம் வந்து வந்துச்சு அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்க வேண்டும் என கூறுகிறது? எந்த சரத்து பாருங்க. விதி 214. விதி வந்து 214 என்ன சொல்லுது? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்க வேண்டும் என கூறுகிறது. ஸோ நெக்ஸ்ட், பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை? பாருங்க. எந்த ஒரு யூனியன் பிரதேசத்திற்கான உயர்நீதிமன்றத்தை அமைப்பதற்கான அதிகாரத்தை பாராளுமன்றம் பெற்றுள்ளது? அடுத்து பாருங்க. அனைத்து யூனியன் பிரதேசங்களுக்கும் டெல்லிக்கும் தனியே உயர்நீதிமன்றம் இல்லை. இது வந்து தவறு. ஏன்னா டெல்லிக்குன்னு ஒரு தனி உயர்நீதிமன்றம் வந்து இருக்குது. ஸோ அதனால் இது வந்து தவறுன்றது நல்லாவே தெரியுது. அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் 1987ஆம் ஆண்டு முழு அளவில் மாநிலங்கள் ஆயின. ஸோ இதுவும் வந்து சரி. இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3 வந்து சரி. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த பாருங்கள், யூனியன் அந்த உயர்நீதிமன்றத்தை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக வந்து படிச்சுக்கணும்னா இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். இது வந்து ஒவ்வொரு மாநிலங்கள் வந்து எந்தெந்த ஆண்டு வந்து உருவானது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கொஷின் நான் பார்த்துருக்கோம். மாநிலங்கள் அது உருவான ஆண்டு, அதே மாதிரி எந்த மாநிலத்திலேருந்து எந்த மாநிலம் பிரிஞ்சு வந்து புதுசாக உருவாயிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு டாப்பிக்காக போட்டு நீங்கள் கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வைக்கலாம்.
இந்தியாவின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எது? எது அப்படின்னா அலகாபாத் உயர்நீதிமன்றம். இந்தியாவுடைய மிகப்பெரிய உயர்நீதிமன்றம். இந்திய அளவில் கீழ்க்கண்டவற்றில் மாநகராட்சியின் முதல் குடிமகன் யார்? யார் அப்படின்னா மேயர். அதாவது மாநகராட்சி மன்ற தலைவர். பாருங்க இங்கிலீஷ்ல எப்படி குடுத்துருக்காங்க. தமிழ்லனா மேயர்ன்னு குடுக்காம மாநகராட்சி மன்ற தலைவர்ன்னு குடுத்துருக்காங்க. நமக்கு மேயர்னே நம்ம படிச்சிருப்போம். அப்ப ஆங்கிலத்தையும் ஒரு டைம் வந்து பார்த்துக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா. நெக்ஸ்ட் எந்த விதியின் கீழ் பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதி உதவி அளிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது? ஒரு முக்கியமான கொஸ்டின். விதி வந்து 275. ஆர்டிகிள்ஸ் 275 படி தான் வந்து பாராளுமன்றம் வந்து மாநிலங்களுக்கு நிதி உதவி அளிக்கும் அதிகாரம் வந்து பெற்றுள்ளது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் வாக்கியம் 1 மற்றும் 2 வந்து கவனிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணும் இல்ல. பாராளுமன்றம் மத்திய பட்டியலில் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றது. இது வந்து சரி. அதாவது பாராளுமன்றம் வந்து மத்திய பட்டியல்ல வந்து சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றது என்பது சரி. பொது பட்டியல் மற்றும் மாநில பட்டியலில் இடம் பெறாதவைகளில் பாராளுமன்றமே சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது. இதுவும் வந்து சரி. இப்போ வந்து பொது பட்டியல் மற்றும் பொது பட்டியல்ல மாநில பாராளுமன்றம் வந்து சட்டம் இயற்ற வந்து முடியும். அதே மாரி மாநில பட்டியல்ல இல்லாததுலயும் வந்து சட்டம் இயற்றம் வந்து முடியும். எது? மத்திய அரசால வந்து முடியும் பாராளுமன்றத்தால. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்தியாவின் உயர்நீதிமன்றங்களை கவனிக்கவும். பாருங்க டெல்லி உயர்நீதிமன்றம், ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம், பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம், ஒரிசா உயர்நீதிமன்றம். இவை தொடங்கப்பட்ட காலத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்தவும். அப்ப எந்தெந்த ஆண்டு இத தொடங்கியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சா தான் நம்மளால வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும். இது பாருங்க, டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து தொடங்கப்பட்டது நீங்க வருஷம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1966. ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் 1949. பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் 1947. ஒரிசா உயர்நீதிமன்றம் 1948. அப்ப எந்தெந்த உயர்நீதிமன்றம் எப்ப தொடங்கப்பட்டதுன்னு இந்த வீடியோலயே 2 கொஸ்டின் பார்த்துட்டோம். அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்ப இத வரிசைப்படுத்தும்போது பாருங்க, பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் 1947. ஒரிசா உயர்நீதிமன்றம் 1948. அப்ப இது 2. ராஜஸ்தான் வந்து 1949. டெல்லி வந்து 1966. அப்ப இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3, 4, 2, 1. இதெல்லாம் நெறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஒரு சாம்பிளுக்காக தான் நம்மளால எடுத்து குடுக்குறோம். ஏன்னா, அது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ன்னு போயிட்டா, அதுவே ஒரு பெரிய டாபிக். நம்ம வந்து எவ்வளோ ஒரு 500 கொஸ்டினுக்கு 1000 கொஸ்டின் கூட எடுக்க முடியும். இப்போ மாநில அரசு அப்படின்னா, அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு. ஏன்னா, இவ்வளோ டிஎன்பிஎஸ்சில நடந்த தேர்வுல வந்து எடுக்க முடியும். ஆனா, அது போயிட்டா நம்ம கவனம் பூரா அதில போயிரும். நம்ம வந்து ஒரு ப்ரீ டெஸ்ட்டுக்காக நம்ம வந்து பண்றதுனால, ஒரு சாம்பிள் கொஸ்டின்ஸ் மாரி தான் நம்ம வந்து இத வந்து குடுக்குறோம். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நெறைய வந்து படிங்க. படிக்கிறது மூலியமா அந்த லெசனுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ட் குடுக்கணும் அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியும். இப்ப நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ஒரு உயர்நீதிமன்றம்னா, உயர்நீதிமன்றம் எப்பலாம் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு நோட்டு போட்டு எல்லா உயர்நீதிமன்றமும் நீங்க சர்ச் பண்ணி ஒரு நோட்ஸ் மாரி எடுத்து வைக்கலாம். அப்ப பாருங்க உயர்நீதிமன்றத்த பத்தி நீங்க எழுதி வைக்கலாம். அப்ப வேற என்ன எழுதி வைக்கலாம்? நெறைய இருக்குது. அப்படியே ஒவ்வொரு 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 கொஸ்டினுமே ஒவ்வொரு டாபிக் மாரி தான். பாருங்க மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எதுனெல்லாம் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இது பாருங்க. அந்த மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு, எந்த மாநிலத்திலருந்து இந்த மாநிலம் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்றத நீங்க வந்து எழுதி வைக்கலாம். அதே மாரி முக்கியமான சட்ட திருத்தம் அப்படின்றத பத்தி நீங்க வந்து ஒரு நோட்ஸ் வந்து எழுதி வைக்கலாம். இந்த மாரி நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்குறோம்னா, அது ரிலேட்டடா நம்ம வந்து என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா வந்து படிச்சு வச்சுக்கலாம். அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கலாம். தேங்க் யூ.